திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் பங்குனி உற்சவ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ் வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். தினேஷ் வணக்கம். அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமானதும் 2000 ஆண்டு பழமையான திருக்கோயிலுமான திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் இந்த மண்டல பிரம்மோற்சவம் எனப்படக்கூடிய பங்குனி உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான பங்குனி உற்சவமானது கடந்த மார்ச் 8ஆம் தேதி பெரிய கொடியேற்றத்துடன் தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி 8 தீக்கும் கொடியேற்றம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாள் மற்றும் அகிலாண்டேஸ்வரி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாவானது தினம்தோறும் நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டமானது இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான தேரில் முதல் தேரில் ஜம்புகேஸ்வரர் சுவாமியும் அம்பாலும் ஒரு தேரிலும், மற்றொரு தேரில் அகிலாண்டேஸ்வரி தாயாரும் வந்து எழுந்தருளி தற்போது அந்த தேரானது வடம் பிடித்து 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் சுமார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் வருகை தந்து தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுவருக்கும் இறைவா போற்றி என்ற பக்தி கோஷத்தோடு அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறை அளவில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இந்த தேரானது தற்போது 4 தேர் வதம் வீதிகளில் வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் தொடர்ந்து மிகுந்த ஆர்வத்தோடு அந்த தேரை வந்து வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.